ட்ரம்ப் அவர்களோட என்வாய் கெய்த் கெலாக் அவர்கள் தன வருஷமா வியாபாரமே ஆகாது அப்படிங்கிறது போல இருக்கக்கூடிய ஒரு நபர் கூட வியாபாரம் ஆகக்கூடிய வகையில செயல்பட ஆரம்பிச்சிருக்கிறார். ஏன்னா இவரை நாங்க பார்க்கவே விருப்பம் இல்லை. பீஸ் இந்த அலாஸ்கா சம்மிட்ல ஒரு வாரமா கூட இவர் உட்கார வைக்காதீங்க அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்பு வந்து ரெக்வஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது போல செய்திகள்ல பார்த்துருப்போம். அது இவரைத்தான் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை தீர்க்கறதுக்காக அலோகேட் பண்ணியிருந்தாங்க. பேசியிருந்தாங்க. என்வாய் ஸ்பெஷல் என்வாயா அலோகேட் பண்ணியிருந்தாங்க. வியாபாரமே எங்களுக்கு எடுபடவே இல்லை அப்படிங்கிறது போல கொஞ்சம் ஓரமா வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ண வச்சிருந்தாங்க. இப்போ மிடில் ஈஸ்டுக்கு அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய விட்டாஃப் அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா மெயினா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையிலையும் கலந்துக்கிட்டு பிரச்சனையெல்லாம் தீர்த்து கொடுத்தாரு. இந்த அளவுக்கு வந்து நிக்குது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இப்ப இவரை கூப்பிட்டு உட்கார வச்சு வந்து பாத்தீங்கன்னா மேற்கு மீடியாக்கள், அதான் அமெரிக்கா மீடியாக்கள் வந்து பாத்தீங்கன்னா பேட்டி எடுக்கிறாங்க. இவரே வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா ட்ரம்ப் அவர்களோட திட்டம் ஒரு சிறந்த திட்டம். ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்களேன். சில மீட்டர்கள் தான் இருக்கும். முடிஞ்சதுன்னா இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, யூரோப்ல 2ஆம் உலகப் போர் முடிஞ்சு, ஒரு மிகப்பெரிய போர் அப்படிங்கிறது இப்ப ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையா நடந்திருக்கு. எப்பவுமே நம்ம இது போல விஷயங்கள் நடக்குது அப்படின்னா, ஒரு விஷயம் சொல்லுவோம். வாடிக்கையா பேசக்கூடிய விஷயம், கடைசி 10 மீட்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா, அந்த கடைசி 10 மீட்டரையும் கிராஸ் பண்ணி வந்தாச்சு. ரொம்ப பக்கத்துல இருக்கிறோம். பிரச்சனைய முடிக்கிறதுக்கு 2 மீட்டர் தான். முடிஞ்சுன்னா முடிச்சிடலாம். ஆல்மோஸ்ட் தேர் அப்படிங்கிறதோட ஒரு தரப்புல வந்திருக்கு. இது ஒரு நல்ல பிளான். என்ன பிரச்சனை? இந்த பிளான் ஓகே அப்படின்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் அமெரிக்காவுக்கு வரலாம். அமெரிக்காவுக்கு வந்து கையெழுத்துகள் போடலாம். அது கேரண்டி எல்லாம் கிடையாது. பட் ஆனா இது போல விஷயங்கள் நடக்கலாம். ஒன்ஸ் இது போல நடந்துருச்சு அப்படின்னா, அடுத்த 100 நாட்குள்ள உக்ரைன்ல எலெக்ஷன் நடக்கப்படும். அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, கெய்த் கெலாக் அவர்கள் தரப்பு வந்து பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இதுல இம்பார்ட்டன்டான சாராம்சம் மட்டும் உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன். ஸோ இது போல பல விஷயங்கள் அவர் சொல்றாரு. ஸோ இது எல்லாமே ட்ரம்ப் அவர்களோட பிளான தான் வந்து பாத்தீங்கன்னா, எல்லாமே ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப அவசரமா வந்து பாத்தீங்கன்னா, யூரோப்பியன் யூனியன் தரப்புல இருந்து ஒரு டிராஃப்ட் பிளான் வந்து பாத்தீங்கன்னா, போட்டதா சொல்லப்பட்டு வருது. பிரதானமா பலவிதமான திட்டங்கள், பலவிதமான மீடியாக்கள் தரப்புல இருந்து சர்க்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல நான் கன்சாலிடேட் பண்ணி காமனா இருக்கக்கூடிய சில மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் உங்ககிட்ட சொல்றேன். யூரோப்பியன் யூனியன், குறிப்பா ஜெர்மனி, பிரான்ஸ், அதுக்கப்புறம் யுகே, உக்ரைன் இவங்களாம் உட்கார்ந்து வந்து பாத்தீங்கன்னா எழுதக்கூடிய சில விஷயங்கள். அதெல்லாம் மேற்கு மீடியாக்கள் வர்றதுனா சாராம்சம் மட்டும் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இருக்கக்கூடாதுங்க. உக்ரைன்ல ராணுவம் எப்படி வேணா இருந்துக்கலாம். அவங்க எவ்வளவு வேணா வச்சுக்கலாம். அதுலலாம் வந்து எதுவும் சொல்லக்கூடாது. இப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா, இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைய எடுத்து பாருங்க. ரஷ்யாவ கம்பேர் பண்ணும்போது இவங்க கம்மியா தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால அதெல்லாம் சொல்லக்கூடாது. அது மட்டும் இல்லாம, இந்த ஜாப்ரோசியா நியூக்ளியர் பவர் பிளான்ட், ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் கக்கோவா, ஸோ இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, திரும்ப உக்ரைன் கிட்டயே குடுத்துறணும். மட்டும் இல்லாம கிரீமியா தான் ரஷ்யா கேட்குறாங்க. இந்த கிம்போன் ஸ்பிட் இருக்கு இல்லையா? அத நீங்க உக்ரைனுக்கே குடுக்க சொல்லுங்க. அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நியாயமான விஷயங்கள் வந்து நியாயமே இல்ல. பட் இருந்தாலும் அவங்க தரப்புலருந்து கேட்குறாங்க. இது என்னன்னா, நான் உங்களுக்கு ஒரு இமேஜ் இப்ப லோட் ஆயிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கிரீமியாக்கு பக்கத்துல ஒரு சின்ன கொம்பு மாரி நீட்டிருக்கு இல்லையா? அந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா? ரவுண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, கிம்மோன் ஸ்பிட்டும்பாங்க. ஸோ இந்த ஸ்பிட்ல வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனுக்கு வேணும்னு கேட்குறாங்க. எதுக்குன்னா நியர்பை. கிரீமியாக்கு மிக அருகில்ல கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிடலாம் இல்லையா? எவ்வளவு தெளிவு பாருங்க. அது மட்டும் இல்லாம, எந்த ஒரு பிரச்சனையும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடாது. இதுக்கு மேல ரஷ்யா வந்து அடிப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறது நம்மளுக்குலாம் தெரியாது. ஸோ அதனால நம்ம எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும். இந்த டெரிட்டோரியல் டிஸ்பியூட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, சீஸ் ஃபயர வந்து பார்த்தீங்கன்னா போட்டதுக்கு அப்புறமா நம்ம பேசி தீர்த்துக்கலாம். இந்த பகுதிகள் உண்டு, இந்த பகுதிகள் எந்தெந்த முதல்ல சீஸ் ஃபயர் போடுங்க. அதுக்கப்புறம் பேசிக்கலாம். ஏன்னா ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்கிற மாரிலாம் குடுத்துட்டோம். அப்புறம் திருப்பி வரமாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அது டெம்ப்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால அது விடக்கூடாது, ஒத்துக்கக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் யூனியன் தரப்பு வந்து பல்வேறு விஷயங்கள் நான் சாராம்சமா இருக்கக்கூடிய பிக்கியான விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரஷ்யா கேட்கறது எதுவுமே கிடையாது. முதல்ல சீஸ் ஃபயர் போட்டு நிப்பாட்டு முதல்ல. அதுக்கப்புறம் பேசிக்கலாம். 2வது இந்த ஜாப்ரோசியா நியூக்ளியர் பவர் இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ். கிம்போன் ஸ்பிட், இந்த ஜாப்ரோசியா நியூக்ளியர் பவர் பிளான்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துட்டோம்னா, எல்லா பகுதியிலும் வந்து லேண்ட் ஆயிக்கலாம் உக்ரைன் ஈஸியா. அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை ஒத்து வரல அப்படிங்கும்போது, நம்ம திருப்பி அடிச்சு பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிறது போல, இது திருப்பி ஏமாத்துற மாரியான ஒரு சூழல் தான் இங்க உருவாயிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல, சில அனலிஸ்ட்களோட கருத்துக்கள் இருக்கு. இவங்க இதையவே வந்து பார்த்தீங்கன்னா புடிச்சு உட்காந்துட்டுருக்கறனால, இது பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. ரஷ்யா கண்டிப்பா இத ஒத்துக்க போறதில்ல. ஸோ இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ஃபெயிலியர் தான் ஆகப்போகுது. ஸோ ட்ரம்ப் அவர்களோட பிளான் எடுத்துக்க போறாங்களா? இல்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கணும் இல்லையா?
இதுக்கு உக்ரைனோட பார்லிமெண்ட்ல ராடால வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிறாங்க. நம்ம எப்படி பார்லிமெண்ட், ஸோ அது போல ராடா. அங்க உக்ரைனோட பார்லிமெண்ட்ல பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள் இதோட ஒரு பீஸ் பிளான் கொண்டு வந்திருக்கிறாரு. 78 பாயிண்ட் தான். நம்ம 12 தான் கேட்டோம். அவர் கூட மாட போட்டு மொத்தம் 28 பாயிண்ட் குடுத்துருக்காரு. பண்ணிக்கலாமா? நல்லா தான் இருக்கு அப்படிங்கிற கேட்டுக்கிறாங்க. உதைச்சு போடுவேன், யாருமே இந்த பிளான் ஒத்துக்காதீங்க அப்படிங்கிற போல ஒரே அமளி கும்பலி ஆக ஆரம்பிச்சிச்சு பார்லிமெண்ட். இப்போ பார்லிமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருமித்த கருத்து அப்படிங்கிறது போல இல்லை, யாருக்குமே வந்து பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு இந்த பார்லிமெண்ட்ல இந்த பீஸ் பிளான் அப்படிங்கிறது எடுபடலை. இப்போ உக்ரைனோட பார்லிமெண்ட்டே ஒத்துக்காத போது எப்படி உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா அதை ஒத்துக்கும்? இதை வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட மீடியாக்கள் கீழே எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எம்பிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நகுமியோக் அவர்கள் இந்த இதுல இருக்கிறார் இல்லையா, இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கா இல்லையா, அவர் உக்ரைனோட மீடியாக்கள். அதுல வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை முடியுமா அப்படின்ற கேள்விகள் வருதுன்னா, உலகமே ஒரு நாடக மேடை. இந்த நாடக மேடைகள்ல நாடகம் அரங்கேறி கொண்டிருக்கிறது. இந்த நாடகத்துல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா மட்டும் வெளியேறிடுவாங்க, யூரோப் மட்டும் அண்டை கொடுத்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது போல ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தோமா, இப்ப அது போல ஒரு விஷயம் நடந்துருமா, இல்ல உண்மையாலுமே உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தையில கையெழுத்து போட்டுருவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இதுக்கு மேலும் உறுதி செய்யும் விதமா என்னன்னா, இன்னொரு பேட்டி. இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, அதாவதுங்க இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, இந்த பிரச்சனையில உக்ரைனோட ஒரு எம்பி இவான்ச்கோ அவர்கள், நேஷனல் செக்யூரிட்டி கமிட்டி மெம்பர் இவர். உக்ரைன்ல ஆளுகின்ற அரசாங்கம் ஜெலன்ஸ்கி அவர்களோட கட்சி தான். அவர் தான் பேசிட்டு இருக்காரு. அதுல என்ன சொல்றாருன்னா, குறைஞ்சது 5 லட்சம் வீரர்கள் இறந்திருக்கலாங்க. நம்ம சைடு குறைஞ்ச 5 லட்சம் வீரர்கள் இறந்திருக்கலாம். அது போக வந்து காயமடைஞ்சிருக்கலாம். அதெல்லாம் தனி. இறந்தது மட்டுமே 5 லட்சம் இருக்கலாம். ஆனா எனக்கு பயமாவும் இருக்கு. இதை விட இன்னும் அதிகமானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. உயிரிழப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குப்பா அப்படிங்கிறவங்க கேஷுவாலிட்டி ரேட் அதிகமா இருக்குன்னு அப்ரூவரா மாற ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்காக? இத்தனை நாளா வந்து பாத்தீங்கன்னா வெறும் 50,000, 80,000, 1,00,000 இருந்தாங்களே. உக்ரைனோட ஆளுகின்ற அரசாங்கத்துல இருக்கக்கூடிய எம்பியை வந்து பண்ண பேட்டி கொடுக்கும்போது 5 லட்சம் பேர் இறந்துட்டேன்றாங்க உக்ரைன்ல. என்னது இது? அப்படி உங்களுக்கு கேள்விகள் இருக்கு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது உறுதி செய்யப்படுமா? இல்ல ஜெலன்ஸ்கி இல்ல அவர் கொஞ்சம் அந்தராஷ்டிரமோ அதனால கொஞ்சம் பேசிட்டாரு, அழிச்சிருங்க. நம்ம வந்து நான் சொல்றதுதான் கரெக்ட். 10,000 பேர் தான் இருந்திருக்காங்க அப்படின்னு ஜெலன்ஸ்கி அவர் சொல்லுவாரா? என்ன நடக்கும் பார்த்துடலாம். ஆனா இப்போ களத்துல வந்து பாத்தீங்கன்னா பக்ரோஸ்க் பகுதி. பக்ரோஸ்க் பகுதியிலங்க இந்த ஃபேக்டரிக்குள்ள ரஷ்யா பூந்துட்டாங்க. உதாஷே பகுதி இருக்கு இல்லையா, அதுக்குள்ள பூந்துட்டாங்க. அந்த ஃபெசிலிட்டிலாம் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. அங்க ட்ரோன்களை வச்சு எப்படியெல்லாம் தேடி தேடி அடிக்கிறோம் பாருங்க அப்படிங்கிற வீடியோ பதிவுகள். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது பக்ரோஸ்க் பகுதியில வந்து பண்ணா ரஷ்யர்கள் இருக்கிறாங்க. இன்னும் நல்லா உள்ள ஊடுருவி போய் நல்லா நல்லா நங்கூரமாட்டு போட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதோட புரிஞ்சுக்க முடியுது. அவங்களே வீடியோ பதிவுகள் அதிகமா விட்டுருக்காங்க. இருந்தா நியூஸஸ் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பக்ரோஸ்க் பகுதியில ரஷ்யானால இருக்க முடியாது, நாங்க கிளியர் பண்ணி விட்டுட்டோம் அப்படிங்கிற சொல்றாங்க. என்ன ஏதுங்க தெரியல. பார்க்கக்கூடிய நபர்கள் நீங்க அலசி ஆராய்ச்சி முடிவுகள் எடுத்துக்குவீங்க அப்படிங்கிறத நம்புறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, களத்துல முன்னேற்றம் அது இருந்தாலும் தாக்குதல்கள் அப்படிங்கிறது வீரியமாயிட்டே தான் இருக்கு. எஸ்கலேஷனும் நடந்துட்டு தான் இருக்கு. அதுவும் 98 ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா 23ஆம் தேதி அதிகாலை நைட் நேரம் 22ஆம் தேதி நைட்ல இருந்து ஏவி விட்டுருக்காங்க. இதுல 27 ட்ரோன்கள் டார்கெட் ஹிட் ஆயிருக்கு அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு வந்து சொல்லிக்கிறாங்க. இல்ல டின்ப்ரோ பெட்ரோஸ் பையில வந்து பாத்தீங்கன்னா ஹெவியான தாக்குதல் நடந்திருக்கு. அபார்ட்மெண்ட்லாம் தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிச்சு. மக்கள் வாழும் பகுதியில தாக்குதல் பண்ணதுனால 14 நபர்கள் காயமடைஞ்சிருக்கிறாங்கன்றாங்க. இது கூட பரவாயில்ல. ஜாப்ரோசேசியா பகுதியில மக்கள் வாழும் பகுதிங்க, ஷாப்பிங் சென்டர், வீடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இதனால 6 நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுல என்ன ஒரு விஷயம்னா, இன்னைக்கும் திரும்பி வந்து பாத்தீங்கன்னா ஒடசா பகுதியில எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல ரஷ்ய தரப்பு அட்டாக் பண்ணிக்கிறாங்க. இழப்புகள் அதிகப்படியா இருக்கு. தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருக்கு. தீ விபத்துகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இது போல விஷயங்கள் அங்க இருக்கு. தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயணைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள், இமேஜஸ் எல்லாம், ஃபுட்டேஜ், வீடியோ எல்லாம் வந்து படம் உக்ரைன் தரப்பு கொடுக்குறாங்க. நேத்திக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா இந்த பகுதியில தாக்குதல் பண்ணிட்டாங்க. இந்த ஒடசா பகுதியில தாக்குதல் பண்றதுனால ஒரிஃப்கா அப்படின்ற ஒரு செக் பாயிண்ட் இருக்கு. ஸோ அந்த செக் பாயிண்ட் வந்து ரொமேனியாக்கும் உக்ரைனுக்கு இருக்கக்கூடிய செக் பாயிண்ட். ஸோ அது மேல தாக்குதல் நடந்துருச்சு. இதனால இழப்புகள் ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிறத உக்ரைன் தரப்பு வந்து கதறிட்டு இருந்தாங்க. அது இதுல மீடியாக்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொமேனியாவையே தாக்கிட்டாங்க அப்படிங்கிறதோட வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ரொமேனியா ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய செக் பாயிண்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது போல வந்து பார்த்தா ஹைலைட்ஸ் பார்க்க முடியுது. இனிஷியலா பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியும்? ஸோ ரொமேனியாவோட செக் பாயிண்ட் ரஷ்யா அடிச்சுட்டாங்க போல இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு தோணும். ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, உக்ரைனோட ஒரு செக் பாயிண்ட் ரொமேனியா பார்டர்ல இருக்கக்கூடிய பாயிண்ட்ல அடிச்சிருக்காங்க. இது இப்படியும் சொல்லலாம், அப்படியும் சொல்லலாம். அடி வாங்கினது வந்து உக்ரைனோட பாயிண்ட் தான். உக்ரைன் ரொமேனியாலாம் போய் ரஷ்யா அடிக்கல. பட் ஆனா இது போல ஒரு பார்டர் பகுதியில் இருக்கக்கூடிய செக் பாயிண்ட் வந்து பார்த்தா அடி வாங்கியிருக்கு.
ஸோ இது ஒரு எஸ்கலேஷனா இருந்திருக்கு. இதனால கஸ்டம் சர்வீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரொமேனியாவுக்கும் உக்ரைனுக்கு நடுவுல ரத்தா இருக்கு அப்படிங்கிற செய்திகள் வருது. இது போல தாக்குதல் நடக்கிறதுனால அந்த டைம்ல ரொமேனியா வந்து ஸ்கிராம்பிள் பண்ணாங்க ஃபைட்டர் ஜெட்டை. F-16 ஃபைட்டர் ஜெட்டை ஸ்கிராம்பிள் பண்ணிட்டு, ஏதோ நம்ம சைடு வருதா, ஒடசா பகுதியிலேருந்து நம்ம கிட்ட வருதா அப்படிங்கிற அவங்க தரப்புல இருந்து கிளம்பிட்டாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா போலாண்டு, ஒடசா, இந்த ரொமேனியா இவங்களாம் செய்து பார்க்கும்போது இதுக்கப்புறம் களத்துல இறங்கிருவாங்களா அப்படிங்கிற கேள்விகள், அச்சங்கள் இருக்கு. இல்ல பிரச்சனைகள் முடியுமா என்ன ஏதுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம ஜிரான் ட்ரோன்கள் உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒடசா பகுதியில ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து டவுன் பண்ணுது. டவுன் பண்ணக்கூடிய அந்த உதிரி பாகங்கள் உதிரி போய் விழுகுதுன்றாங்க இல்லையா? ஸோ அதோட உதாரணம் இதுதான். ஸோ அது வந்து பார்த்தா மக்கள் வாழும் குடியிருப்பு பகுதியில விழுந்திருக்கு. இப்படித்தான் வந்து மக்கள் வாழும் குடியிருப்பு பகுதியில விழுந்துருதா? அப்படிங்கிற போல கேள்விகள் பல அனலிஸ்டுக்குள்ள இருந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இது போல சேதங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா உக்ரைன்ல நடந்துகிட்டு இருக்கு. அதே போல ரஷ்யாக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் தரப்புல இருந்து தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அதுவும் மாஸ்கோ கேபிட்டல் மாஸ்கோ ரீஜியன், அந்த ஒப்லாஸ்ட் சொல்லுவாங்க. மாஸ்கோக்குள்ள இல்ல, அந்த ஒப்லாஸ்ட். அங்க இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பவர் பிளான்ட் ஷக்ஸ்ட்ரா பவர் பிளான்ட்ல வந்து பண்ண தாக்குதல் நடந்திருக்கு. இந்த பவர் பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பழைய பவர் பிளான்ட். அதிகமான நபர்களுக்கு ஹீட் ஜெனரேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டியா இது யூஸ் ஆயிருந்திருக்கு. பல நபர்களுக்கு அந்த ரீஜியன்ல இருக்கிறவங்களுக்கு சப்ளை பண்ணக்கூடிய ஒரு பவர் பிளான்ட். அதுல வந்து பாத்தீங்கன்னா டேமேஜ் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அதை ரெடி பண்ணியிருக்காங்க, பண்றாங்க அப்படிங்கிற செய்திகள் வருது, வீடியோ பதிவுகள் வருது. பட் இருந்தாலும் உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரஷ்யாக்குள்ளேயும் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்னதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா, என்னதான் ரஷ்யா வந்து டவுன் பண்றது ஸ்டாப் பண்ணிட்டே இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல ப்ரெஷர் டெஸ்ட் அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இது ஈரான் இஸ்ரேலுக்குள்ள அடிக்கும் போது இதே தான் சொல்லியிருந்தோம். உக்ரைன் ரஷ்யாவுக்குள்ள ஏவிட்டு இருக்கும்போது இதே தான் சொல்றோம். ரஷ்யா உக்ரைனுக்குள்ள ஏவும் போது இதே தான் சொன்னோம். அந்த நாடுக்குள்ள இது போல ட்ரோன்கள் மேசிவா வந்துட்டே இருந்ததுனாலும் சப்ரஸ் பண்ண முடியாது ஒரு கட்டத்துக்கு மேல. இழப்புகள் அப்படிங்கிறது கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்ப ரஷ்யாக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல்கள் நடக்கிறது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா எஸ்கலேஷன் அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சா இல்ல பேசி தீப்பாங்களா, என்ன நடக்க போனது தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இருதரப்புலையும் பேச்சுவார்த்தைகள், அழுத்தங்கள், யூரோப்பியன் யூனியன், அமெரிக்கா, உக்ரைன் இவங்க எல்லாருமே இருக்காங்க. அட் த சேம் டைம் இங்கேயும் நடந்துகிட்டு இருக்கு, ரஷ்யாவுக்கும் நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல உக்ரைன்லயும் வந்து பாத்தீங்கன்னா அழுத்தங்கள் அதிகரிச்சிருக்கு. பொலிட்டிக்கல் ரீதியா அழுத்தங்கள் அதிகரிச்சிருக்கு. 2வது நாளா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா திரள ஆரம்பிச்சிருக்காங்க. உக்ரைனோட கேபிட்டலான கீவ், பிர்விராகு இந்த பகுதிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா திரள ஆரம்பிச்சிருக்காங்க. கரண்ட் இல்ல, இது போல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து கண்டிப்பா யமார்க் அவர்களை வேலையை விட்டு தூக்கணும், அவர் ஊழல் குற்றவாளி, அவர் ரிசைன் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற போல அழுத்தங்கள் வந்து பண்ண ஜெலன்ஸ்கி அவர்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. இது போல விஷயங்கள்லாம் அங்க இருக்கனால இப்போதைக்கு 30-40 பேருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு பகுதியிலையும் திரண்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. முதல்ல கீவ்ல மட்டும் இருந்தது 100 பேர்த்துக்கிட்ட வந்தாங்கன்னு பார்த்தோம். இப்ப அடுத்தது பல பகுதிகளில் குட்டி குட்டியா கும்பல் சேர்றாங்க. இது இன்னொரு மெய்தான் மூவ்மெண்ட்டா போயிருமா உக்ரைன்ல அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ உக்ரைனை பொறுத்த வரைக்கும் பொலிட்டிக்கல் ரீதியா அழுத்தங்கள், தாக்குதல் ரீதியா அழுத்தங்கள், அமெரிக்கா ரீதியா அழுத்தங்கள் அப்படிங்கிறதோட பலமுனை அழுத்தங்களுக்கு உக்ரைன் உட்பட்டிருக்கு. இப்படி இருக்கக்கூடிய உக்ரைன் தவறான முடிவுகள் எடுப்பாங்களா இல்ல பிரச்சனையை பேசி தீர்த்துக்குவாங்களா, என்ன நடக்க போன்றதை வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையன் நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை யூடியூப் மதிச்சு 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்போ இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில் அடுத்த பதிவு சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப். பை.